நகையை அபகரிச்சிட்டாங்களா, அதை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய திருமணத்தின் போது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உங்களுடைய பெற்றோரால் எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, சீர்வரிசையாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான பொருட்களை ஒரு பாதுகாப்பு கருதி நீங்க உங்களுடைய வீட்டினுடைய தலைவரா இல்ல மூத்தவங்களா இருக்கக்கூடியவங்க இடத்துல நீங்க கொடுத்து வைக்கிறீங்க. ஆனா அவங்க திரும்ப தர மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி கீழே நம்பிக்கை துரோகம் அப்படின்றதன் கீழாக அவங்க மேல நீ கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டில இருந்து சில பொருட்களை வாங்கி வரும்படியா அவங்களை துன்புறுத்துறாங்க, இல்ல உங்களுடைய பொருட்களை அவங்க கைவசம் ஒப்படைக்கும்படி உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்க மேல நீங்க வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழாக நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்ல உங்களுடைய பொருட்களை தன்னுடவே ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை கொன்றுவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, உங்களை துன்புறுத்துறாங்க, உங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்க மேலாக அவங்க செஞ்ச அந்த தவறுகளின் அடிப்படையில அந்த சூழல்களை பொறுத்து அந்த தன்மைகளை பொறுத்து தண்டனைகள் மற்றும் அபராதங்கள், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருட்களும் உங்களுக்கு மீட்டு வழங்கப்படும். கோர்ட் மூலமாகவும் நீங்க ரெக்கவரி பெட்டிஷன் போட்டு உங்களுடைய பொருட்களை மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.